அதிமுகவிற்கு இந்த உதயகுமார் ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்குலலாம் இருக்காரு. இவர் மேல பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு வழக்குகள் இருக்கு. ஆள் வெளியவே வர்றது கிடையாது. இப்ப சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்துகிட்டு உட்கார வேண்டியது, எந்திச்சு போ வேண்டியது அதோட சரி. எந்த அடிப்படையில இவர் இந்த ஆசைப்படுறாரு? இந்த கற்பனை, இந்த கதை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கே தெரியும் வர முடியாதுன்னு. ஏன் வர முடியாது? இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு செய்ய வேண்டிய ஒதுக்கீடு செய்ய வேண்டிய கல்விக்காக ஒதுக்கீடு செய்ய வேண்டிய பணத்த கூட மோடி அரசு ஒதுக்க மாட்டேன்து. பெண்களுக்காக இன்றைக்கு செய்யக்கூடிய பல்வேறு நலத்திட்டத்திற்கான நிதிய கூட நிறுத்துறாங்க. இப்படி அடிப்படையாக ஏழை எளிய மக்கள், மகளிருக்கான உரிமை தொகைகள் அவையெல்லாம் தர்றதுக்கு நம்ம முதலமைச்சர் சிரமப்படணும்னு சொல்லி, திட்டம் போட்டு டெல்லியில உட்கார்ந்துகிட்டு மோடி அண்ட் கோ வேலைய பாக்குது. அந்த கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கிற உதயகுமாருக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களாம். அப்படியே உதயகுமாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி.